கருப்பசாமி திருக்கோவில் புளியரை தட்சிணாமூர்த்தி திருக்கோவிலுக்கு செல்லுகின்ற பாதையில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோவிலிலே சித்தர்கள் யோகியர்களுடைய உலாவுதலும் சித்தர் வசித்திருப்பதும் இந்த கோயிலினுடைய மகத்துவமாகும். கருப்பசாமி என்பது எங்களுடைய குலதெய்வம். அகத்தியர், பாண்டி சித்தர், வால்மீகி மகரிஷி, காலங்கிநாதர் இவர்களெல்லாம் அந்த ஸ்தலத்தில் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு சேவை செய்வதை எனது வழிபாடாக நடந்து கொண்டு இருக்கிறேன். இந்த திருக்கோவிலுக்கு விதவிதமான பக்தர்களெல்லாம் வந்து அவருடைய மனக்குறைகளையும் மனவேதனைகளையும் தீர்த்து கொள்கிறார்கள். தன் வாழ்வில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு இன்னல்களுக்கும் இங்கே வந்து சாமியிடம் முறையிட்டு எனது மனம் நிறைந்த பிரார்த்தனையினுடைய வெற்றியாக அவர்களெல்லாம் பூரண குணமடைந்து பூரண நலமடைந்து தன் வாழ்வில் நல்லதொரு நிம்மதியை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருக்கோவில் நடத்துகின்ற பிரார்த்தனை மிகுந்த ஆன்மீக சேவைகளால் இந்த கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள், குழந்தை இல்லாதவர்கள் கூட, 14 ஆண்டுகள் குழந்தை இல்லாதவர்கள் கூட சாமியினுடைய ஞான அருள்வாக்கை கேட்டு அவர்கள் குழந்தை பாக்கியத்தை அடைந்திருக்கிறார்கள். பெண் பிள்ளைகளுக்கு கூட கருப்பசாமி என்ற ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார்கள். இப்பொழுதும் அந்த பக்தர்கள் நம் திருக்கோயிலுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி இந்த கோவிலின் மூலமாக, இந்த தெய்வ சக்தியின் மூலமாக, யாம் பெற்ற சித்தர் ஞானத்தை ஒரு சக்தியின் மூலமாக பல்வேறு மக்கள் வந்து பலனடைந்து பல நிம்மதிகளை பெற்று அவர்களெல்லாம் பரிபூர்ண வாழ்த்துக்களையும் பரிபூர்ண நன்றிகளையும் இறைவனுடைய திருப்பாதத்துக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுதலையாக ஒவ்வொரு மக்களும் பலனடைந்தவர்களும் பலனடைய வேண்டியவர்களும் இந்த திருக்கோவிலில் சுமார் 20 ஆண்டு காலங்களாக ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அன்னதானத்தில் பக்தர்கள் அடுத்த மாத பௌர்ணமியில் வந்து நான் அன்னதானம் நடத்துகிறேன், அதுக்குரிய உபகரணங்கள் எல்லாத்தையும் நானே தருகிறேன், சித்தர்களும் இந்த கருப்பசாமியும் என்னுடைய எண்ணங்களையும் என் வாழ்க்கையும் சீராக்கி தர வேண்டும் என்று சொல்லி அவர்களே வேண்டிக் கொண்டு முன் வந்து அந்த அன்னதானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அன்னதானம் என்பது இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு பிரசாதம். அந்த பிரசாதத்தை எல்லா பக்தர்களும் அனுபவித்து மன மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்ற பொழுது அதில் இருக்கின்ற புண்ணியம் மென்மேலும் மனித வாழ்வை மேம்படுத்துவதற்கு காரணமாக இருக்கின்றன என்பதுதான் அன்னதானத்தின் பலனாகும். அந்த அன்னதான பலனை ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலில் என்னுடைய பிரார்த்தனையின் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நான் வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஞானியனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுடைய ஆத்மாவுக்கும் மனதுக்கும் மகிழ்ச்சி பெறும் வண்ணத்தில் ஒரு சிறிய நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். இந்த மயிலோசை மயூரி டிவி எல்லா மக்களுக்கும் ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் பரவ செய்து எல்லா ஆன்மாக்களும் புனிதமடைவதற்கு காரணமாக இருப்பதற்கு ஆண்டவன் இந்த நிறுவனத்தாருக்கு நீடித்த ஆயுளையும் அவர்களுக்கு நீடித்த செல்வங்களையும் இன்னும் பல கோடி மக்களுடைய இருதயத்தில் போய் இந்த ஆன்மீக ஞான முறைகள் பதிவு செய்வதற்கு இவர்கள் காரணமாக இருந்து வளர்ச்சியடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை செய்து தொடங்குகிறேன். வள்ளலார் என்பவரை நாம் இந்த உலகறிய கண்ட ஒரு பெரிய மகான். பொய்படாத ஒழுக்கம், புரைபடாத உள்ளம், புண்படாத உடல், இந்த மூன்றும் இறைவனை அடைவதற்கு ஒரு அற்புதமான அடிப்படை தத்துவமாகும் என்பதை இந்த உலகுக்கு எடுத்துரைத்த ஒரு மகான் வள்ளலார் அவர்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வாடினேன் என்று சொல்லி
உள்ளமாற எல்லா உயிர்கள் மீதும் உள்ள பற்று உணர்வை நமக்கு விளக்கப்படுத்திய ஒரு மாபெரும் ஞானி வள்ளலார் அவர்கள். அவர்களை தூரமாக இருக்கின்ற பொழுது புரிந்து கொள்ளாமல் பேசியவர்கள் பலர். அவரை கண்டவுடன் வணங்குவதற்கு தன்னறியாமல் எழுது கொண்டவர்கள் பலர். ஞானியுடைய தத்துவம் அப்படித்தான். ஞானி தூரமாக இருக்கின்ற பொழுது கூட மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பிரபஞ்ச சக்தியின் மூலமாக தன்னுடைய ஆன்மா மூலமாக உணர்ந்து கொள்வான். ஆனால் சராசரி மனிதனால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த ஞானிகள் பக்கம் வருகின்ற பொழுதே அந்த சராசரி மனிதனுக்கு தோன்றிவிடும், நாம் உள்ளத்தில் நினைப்பது அவருக்கு தெரிந்து கொள்ளுமோ, நாம் அவரை பற்றி தவறாக பேசிய வார்த்தை அவருக்கு தெரிந்திருக்குமோ என்ற மாதிரி பல்வேறு ஐயப்பாடுகள் மனிதனுக்கு ஏற்படுவது உண்டு. ஆனால் அத்தனையும் தெரிந்தாலும் அதனையெல்லாம் பொறுத்து மனதை பக்குவப்படுத்தி கொண்டவர்கள் தான் ஞானியர்கள் ஆவார்கள். அப்படிப்பட்ட மகான் சுவாமி வள்ளலார் அவர்கள். அவர் ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே தன்னுடைய உடைகளை மிகவும் சாதாரணமாக பயன்படுத்தி கொண்டவர். பொதுவாக பழங்கால சித்தர்கள் எல்லாருமே கோவணம் கட்டி கொண்டவர்களும் ஆடைகளை பற்றி கவலைப்படாமல் அனுபவித்துக் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் கலியுகத்தில் உள்ள சித்தர்கள்லாம் பக்தரும் சித்தராக இருந்து ஆன்மாவையும் மனதையும் சித்தர்கள் வழிபாட்டிலே தன்னுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்தி கொண்டு உலக மக்களுடைய காட்சிக்காக உடை அலங்காரங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆன்மாவும் பக்தியின் மூலமாக அவர்களிடம் இருக்கக்கூடிய சக்தியை மனிதன் காலத்தால் உணர்ந்து கொள்வான். ஆனால் வள்ளலார் அவர்கள் சாதாரணமான அழுக்கு உடையானாலும் கந்தையாலும் கசக்கி கட்டு என்பதை போல சுத்தப்படுத்தப்பட்ட துணியை உடையிலே சுற்றி கொண்டு இருந்தவர். அந்த நேரத்தில் ஒரு செல்வந்தனுடைய வீட்டில் ஒரு பெரிய திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தின் போது எல்லாரையும் கூப்பிட வேண்டும். ஊரில் எல்லாரும் சாமி என்றும் சித்தர் என்றும் மகான்கள் என்றும் சொல்லுகிறார் ராமலிங்கம் அவர்களை, வள்ளலார் அவர்களை. அவரையும் போய் நம்ம கல்யாணத்துக்கு அழைத்து விடுவோம் என்று சொல்லி அழைக்கிறதுக்கு வந்தார். அழைப்புதலை கொடுத்தார். உடனே சுவாமி வள்ளலார் அவர்கள், அப்பா, எங்கிருந்தாலும் உன்னுடைய வீட்டு திருமணத்தின் மணமக்களுக்கும் உனக்கும் என்னுடைய ஆசையும் அன்பும் பூர்ணமாக உண்டு என்று சொன்னார். சுவாமி, உங்கள் உள்ளத்தால் உள்ள ஆசி எங்களுடைய வாழ்வுக்கு பரிபூரண நிறைவை கொடுத்தாலும் தாங்கள் நேர்முகமாக என் பிள்ளைகளை மணமக்களை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் சுவாமி என்று படித்து கூறினார். உன் பணிவான வாழ்த்துதலையும் வரவேற்பையும் என் உள்ளமாற நினைத்து நான் வருகிறேன் அப்பா என்று கூறினார். அதுக்கு அந்த செல்வந்தன், சுவாமி, வருவது சரிதான், அன்று வருகின்ற பொழுது கொஞ்சம் நல்ல ஆடைகளை கொஞ்சம் அலங்காரம் செய்து வாருங்கள் என்று அந்த செல்வந்தன் கூறினார். உடனே வள்ளலார் சிரித்து கொண்டார். கல்யாணம் வந்தது. வள்ளலார் அவர்களும் அந்த திருமணத்துக்கு சென்றார்கள். பூரணமான ஆசீர்வாதத்தை செலுத்தி மக்களை நல்ல மனமாற வாழ்த்தினார். எல்லா மக்களும் சாப்பாட்டுக்கு அமர்ந்திருந்தார்கள். வள்ளலார் அவர்களும் அமர்ந்திருந்தார். இலைகளெல்லாம் போட்டு வந்தார்கள். அறுவகையான சுவை நிறைந்த உணவுகளை எல்லாம் பரிமாறிக்கொண்டு இலையை நிறைத்தவுடன் வள்ளலார் அவர்கள் எழுந்துச்சு தன்னுடைய ஆடைகளை எல்லாம், அவர் மட்டும் அன்னைக்கு வாடகைக்கு வேற ஒருத்தரிடம் சுத்தமாக அயன் பண்ண ஆடைகளை அனுபவித்துக் கொண்டு வந்திருந்தார். அவைகளெல்லாம் கலட்டி இலைக்கு முன்னால் வைத்து விட்டு கோபணத்தோடு வெளியே எழுந்து விட்டார் வள்ளலார். உடனடியாக செல்வந்தன் சுவாமி, என்ன இப்படி செய்தீர்கள் கேட்டான். நீ போடுகின்ற சாப்பாடும் நீ செலுத்துகின்ற மரியாதையும் இந்த ஆடை அலங்காரத்துக்கு தானப்பா, ஆத்மாக்களுக்கு இல்லையே. ஆகையினால் நீ நல்ல ஆடைகளை நீ என்னை உடுத்தி வர சொன்னாய், அதுதான் உனக்கு தகும் என்பதை நான் புரிந்து கொண்டு ஆடைகளை கொண்டு வந்து விட்டேன். நீ போடுற சாப்பாடு எனக்கு இல்லை அல்லவா என்று சொன்னார். உடனே அந்த செல்வந்தன் உணர்ந்து கொண்டான். ஆடை அலங்காரமும் செல்வ சிறப்பும் மனிதனுடைய புற உடலை காப்பது தானே தவிர
ஆன்மாவை காப்பதல்ல என்பதை சாமி உணர்த்து விட்டார். என்னை மன்னிக்க வேண்டும் சாமி என்று சொன்ன பிறகு வள்ளலார் அவனுக்கு பூரண ஆட்சி கொடுத்து அவனை மனமகிழ்ச்சியுடன் இருக்க சொல்லி சாப்பாடெல்லாம் முடித்து திரும்பி வந்தார். இது சில பக்தர்கள் காது வழி செய்தியாக சொன்ன செய்திகள் தான். ஆனாலும் இது நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் மக்களுக்கு எடுத்துரைத்து மனிதன் ஆன்மாவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமே தவிர ஆடை அலங்காரத்துக்கு மட்டும் கொடுக்காதே. மனம் ஆன்மா என்பது புனிதமானது. அவைகளுக்கு ஒரு மனிதன் மரியாதையை சரியாக கொடுத்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் உண்மையிலே விரும்புகிறேன். ஏனென்றால் மனிதன் மேலோட்டமாக வாழுகிறான், ஆனால் உள்நோக்கமாக வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்கொண்ட கருத்து இந்த நிகழ்வாகும். இவைகளை கேட்டு மக்களெல்லாம் ஆனந்தமாக தன்னுடைய மனதை பண்படுத்திக் கொள்வதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய உரையை நிறைவு செய்து அடுத்த உரையை மீண்டும் நான் தொடங்க வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சொல்கிறேன். வாழ்க, வணக்கம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.